உனக்காகவே நான் வாழுவேன், உன் பாதை நான் செல்லுவேன், தினமும் பாதை நான் செல்லுவேன். உந்தன் வாழ்க்கை எந்தன் வாழ்வாய், உந்தன் வார்த்தை எந்தன் வழியாய், உனக்காகவே நான் வாழுவேன், உன் பாதை நான் செல்லுவேன். வாரும் வாரும் என் இயேசுவே, என்னில் வந்து சேருமே. வாரும் வாரும் என் இறைவனில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவனில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியில் விசேஷமாய் மரித்த திருமதி ஜோசபின் அலெக்சாண்டர் அவர்களுடைய முதல் ஆண்டு நினைவு பலியாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. வாழ்கிற போது அருமையான மாதாவின் பிள்ளையாக, இன்னும் சிறப்பாய் இந்த குழந்தை மாதாவின் பக்தி முயற்சியை தாகத்தோடு கடைபிடித்தவராக நாம் அவரை பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் அவரை மந்திரித்து ஜெபிப்பதற்கு சென்றபோது அவர் சொன்ன வார்த்தைகள், இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள், இந்த வேதனைகள் ஆண்டவரோடு நான் இன்னும் இணைவதற்கு, ஆண்டவரை ஆழமாய் கெட்டியாய் பிடித்து கொள்வதற்கு உதவட்டும் என்று சொல்லி சிறப்பாக சொன்னார்கள். திருவெளிப்பாடு புத்தகம் 2:10 அழகாய் சொல்லுகிறது, இன்னும் துன்புறுவாய் வேதனையுருவாய் கடைசி வரை நம்பிக்கை இழக்காமல் இருக்கிற போது வாழ்வின் மணிமுடியை ஆண்டவர் தர காத்திருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. இந்த இறை வார்த்தையின்படி வாழ்ந்த, இந்த இறை திட்டத்தின்படி தன்னை அர்ப்பணித்த திருமதி ஜோசபின் அலெக்சாண்டர் அவருடைய ஆன்மாவுக்காக விசேஷமாய் ஜெபிப்போம். இதோடு இணைந்து இந்த திருப்பலியில் மரித்த குமார் பில்டர்ஸ் திரு குமார் அவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் பிறந்த நாளை சிறப்பிக்கிற யோசேப்பு ஜெயசீலன் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு இத்திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது அளவு கிடந்து இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமதருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இதுகாரம் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகியிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெறும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை. அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவர் தமக்கு ஏற்புடையவர் என கூறுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சகமில்லையோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை.
ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தாரே, நீங்கள் அனைவரும் அகமகிழ்ந்து பாடுங்கள். உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பனவாக. அல்லேலூயா. 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 ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல். அக்காலத்தில் ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடி முடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்தில் அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உடலை கொல்லுவையின்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவருக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் உள்ள அதிகாரங்கள் தள்ள வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என்னை தம்மை
பணி செய்யவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்குவே. சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமான பலியெல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்படையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்தளிக்க அருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம் அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் புனிதரோடு இணைந்து நாங்களும் புகழ்ச்சியை அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணிலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் வரவிருக்கும் இட திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். இவ்வுலகில் உங்களிடமிருந்து அழைத்து கொண்ட ஜோஸ்பின் அலெக்சாண்டரின் அடியாரை நினைவு கூர்ந்தள்ளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற அவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தள்ளும். உயிர்த்திலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களில் மரித்தோரையும் யாருடைய ஆத்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி மற்றும் இமளித்தரல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருளும் துரத்தும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. கண்களை மூடி அன்றைய வலிமையான பிரசனத்தை உணர்வோம். இந்த திருப்பலி கண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வலிமையான கரங்களில் அர்ப்பணிப்போம். கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்துவே காத்திடுவார் தினமே. காலங்களை கடந்து நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். புனித சின்னப்பர் தீமோத்தேயுக்கு எழுதிய புத்தகத்தில் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது போல, வாழ்வின் ஓட்டத்தை நிறைவு செய்தேன், வாழ்வின் மணிமுடியை பெற்றுக்கொள்ள இதோ ஆண்டவர் முன் காத்திருக்கிறேன், வாழ்ந்த போது இந்த வாழ்க்கையில் என் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறேன், பரிசாய் நீர் அந்த மணி கிரீடத்தை என் குடும்பத்திற்கு ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற அன்பு சகோதரிய உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓராண்டு நிறைவை சிறப்பிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த குடும்பம் தாயினுடைய இழப்பை தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் உம்முடைய ஆறுதலான வார்த்தைகளும் அற்புதமான அருட்சாதன கொண்டாட்டங்களும் இவர்களுக்குள்ளதாக ஆறுதலையும் ஆசிரியும் நிறைவாய் கொடுக்கட்டும். வாழ்ந்தபோது மரியன்னையின் அன்பு மகளாக ஏற்புடையபடி கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கியவர். தொடர்ந்து எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இனி வருகிற நாட்களில் நாங்கள் வாழ்ந்து மண்ணை விட்டு சென்றிருக்கிற அருமையான பணிகளை கற்றுக் கொடுத்த அந்த விசுவாச படிப்பினைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆசீர்வதியும். தேவருடைய தெய்வீக சமூகம் எங்களோடும் கூட இருக்கட்டும். நாங்கள் வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை பிரயோஜனமாய் அர்த்தமுள்ளபடி ஏற்படியபடி வாழ்வதற்குரிய அருளை ஆசிரை நிறைத்து தாரும். தேவருடைய தெய்வீக சமூகம் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்ட ஆசீர்வதியும் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 இந்த உயிருள்ள ஆண்டவர் என்றும் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் தொடர்ந்து நம்மை பொறுப்பெடுத்து வல்லமையாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவ விசுவாசத்தில் நம்பிக்கையோடு வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவாக்கு நன்றி.